வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். இது ஒரு நல்ல அப்ளிகேஷனுங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் குறைந்த விலையில் நம்பகமாகவும் தரமாகவும் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ரொம்ப தரமாக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தூக்கங்க. தூக்கம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தூக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா மனசும் உடலும் இயல்பான நிலைக்கு போகிறதுங்க தூக்கம். அதை பார்த்திங்கன்னா தூக்கம் எல்லாத்துக்கும் முக்கியம். அது மனுஷனும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, தாவரம் எல்லாத்துக்குமே தூக்கம் ஒரு முக்கியமானதாங்க. தூக்கத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு பலவிதமான வேலைகளை செய்யுது. அதை பார்த்தோன்னா உடல் நல்ல நீண்ட நேரம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தூக்கம் ஒரு முக்கியமானது. ஏன்னா சில பேர் உடற்பயிற்சி செய்வாங்க, சில பேர் உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. அந்த உடற்பயிற்சி செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தூக்கம் நல்ல நிலைமைக்கு வருங்க. தூங்குறதுனால உடல் ஆரோக்கியம் வரும், மனசு ஆரோக்கியம் வரும். அது மட்டும் இல்லாத நம்மளுக்கு எல்லா விதமான உறுப்புகளும் ஆழ்ந்த நித்திரை அடையும் போது தான் அதோட ப்ராசஸ் கரெக்டாக செய்யுது. தூக்கங்கிறதுக்கு ஏகப்பட்ட டெஃபினேஷன் கொடுத்தாலுமே மனசும் உடலும் சுறுசுறுப்பு இன்றி மன மயக்கத்தில் ஒரு விதமான கிறக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அதாதாக தூக்கம்னு சொல்லுவோம். தூக்கம் ஒரு மனுஷனுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு முக்கியமானது வீடியோ கேம்ஸ், அதிகப்படியான ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதிகப்படியான டிவி பார்க்குறது, அதிகப்படியான மக்கள் கூட சேர்ந்து விளையாடுறதில்ல, தனிமையில் இருக்கிறது, இதுமாரி பல பிரச்சனைகளாக தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறான்னா எதை பற்றி சொல்லாமான்னா ஆரோக்கியமான தூக்கம். யாருக்கு ஆரோக்கியமான தூக்கம் இருக்கோ அவன் தான் நல்ல நிம்மதியான இருக்கிற ஒரு மனுஷன்னு சொல்லலாம். அவன் வாழ்க்கை தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், தூக்கத்தை எப்படி கொண்டு வரலாம் அதை ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம குழந்தைங்க தூக்கத்தை பார்த்துருப்போம், அது ரொம்ப அழகாக தூங்கும் இல்லைங்களா. அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ இருக்கிற என்விரான்மெண்டல், இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் டூல்ஸால் யாரும் சீக்கிரமாக தூங்க மாட்டேங்கிறோம். தூங்குறது மணி 12, 1 ஆயிடுது. அப்படி பண்ணாதீங்க. தூக்கத்துக்கு ஒரு பிளான் போடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியமான தூக்கம், ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான தூக்கம், இது 2 தாங்க மனுஷன் வாழ்க்கைக்கு முக்கியம். அதனால் ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக தூங்குவோம், உடம்பை பார்த்துக்குவோம். நன்றி, வணக்கம்.